இப்போது கணக்கு பதிவியல் பயிற்சி 1லேருந்து சம் நம்பர் 8 பார்க்கலாம். ராஜு முறையான கணக்கீடுகளை பின்பற்றுவதில்லை. அவருடைய பதிவேடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. விவரம் 1/1/2018 கண விவரம் பார்க்கலாம். கைரொக்கம் 80,000, சரக்கிருப்பு 1,80,000, பற்பல கடனீந்தோர் 1,30,000, கடனாளிகள் 90,000, வங்கிக் கடன் 60,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 80,000, பொறி மற்றும் இயந்திரம் 1,70,000. 31/12/2018 விவரம் பார்க்கலாம். கைரொக்கம் 90,000, சரக்கிருப்பு 1,40,000, பற்பல கடனீந்தோர் 1,95,000, கடனாளிகள் 2 லட்சம், வங்கிக் கடன் 60,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 45,000, பொறி மற்றும் இயந்திரம் 1,70,000. இப்போது இதுக்கான சம் பார்க்கலாம். இப்போது 1/1/2018 தகவல்கள் பார்க்கலாம். பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய்ன்னு போட்டுக்கலாம். சொத்துக்கள் பக்கம்னா ஃபஸ்ட்டு போடணும். சொத்துக்கள் பக்கம் என்னென்ன வரும்னா கைரொக்கம், சரக்கிருப்பு, கடனாளிகள், பொறி மற்றும் இயந்திரம். கைரொக்கம் 80,000, சரக்கிருப்பு 1,80,000, கடனாளிகள் 90,000, பொறி மற்றும் இயந்திரம் 1,70,000. இப்போ பொறுப்புகள் சைடு பற்பல கடனீந்தோர் 1,30,000, வங்கி கடன் 60,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 80,000. இப்போது சொத்துக்கள் சைடு கூட்டி போட்டோம்னா 5,20,000 வரும். பொறுப்புகள் சைடு கூட்டி வர ஆன்சரை கழித்து போட்டால் 2,80,000 வரும். இப்போது 31/12/2018 விவரம் பார்க்கலாம். பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய் அதே மாதிரி போட்டுக்கணும். கைரொக்கம் 90,000 கொடுத்துருக்காங்க, சரக்கிருப்பு 1,40,000 கொடுத்துருக்காங்க, கடனாளிகள் 2 லட்சம் கொடுத்துருக்காங்க, பொறி மற்றும் இயந்திரம் 1,70,000 கொடுத்துருக்காங்க, பற்பல கடனீந்தோர் 1,95,000 கொடுத்துருக்காங்க, வங்கி கடன் 60,000 கொடுத்துருக்காங்க, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 45,000 கொடுத்துருக்காங்க. இப்போது சொத்துக்கள் பக்கம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிற 6 லட்சத்தை 2 பக்கமும் போட்டுக்கணும். இப்போ இதிலேருந்து கழிச்சா கூட்டினா 6 லட்சம் வரும். இப்போ இதில் பொறுப்புகள் கூட்டி வர ஆன்சரை 6 லட்சத்தில் கழிச்சா இறுதி முதல் 3 லட்சம் கிடச்சிரும். இப்போது லாப நட்ட அறிக்கை நம்ம போட போகிறோம். லாப நட்ட அறிக்கை போடுறதுக்கு அவங்களே கூடுதல் முதல் எடுப்புகள் கொடுத்துருப்பாங்க. கொஷினில் இருக்கும். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 50,000 மற்றும் அவர் வியாபாரத்திலிருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதந்தோறும் 2,500 எடுத்துக்கொண்டார். மேற்கண்ட தகவலிலிருந்து லாப நட்ட அறிக்கை தயாரிக்கவும். மாதந்தோறும் 2,500 சொல்கிறாங்க. அப்போது 12 × 2,500 போட்டிங்கன்னா ஆன்சர் 30,000 வரும். இப்போது லாப நட்ட அறிக்கை பார்க்கலாம். இறுதி முதல் ப்ளஸ் எடுப்புகள் மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல், இதுதான் ஃபார்மேட்டு. இப்போ இதை படி தான் போட போகிறோம். இப்போது இறுதி முதல் எடுத்துக்கலாம். இப்போது அதே மாதிரி விவரம் ரூபாய் போட்டுக்கலாம். இறுதி முதல் நம்ம கண்டுபிடிச்சோம் 3 லட்சம், அது போட்டுக்கலாம். எடுப்புகள் 30,000 போட்டுக்கலாம். கூடுதல் முதல் 50,000 அவங்களே கொடுத்துருக்காங்க, போட்டுக்கலாம். தொடக்க முதல் 2,50,000 கண்டுபிடிச்ச போட்டுக்கலாம். இப்போது கூடுதல் முதல் இறுதி முதல் 3 லட்சம் போட்டோமா, ப்ளஸ் எடுப்புகள் நம்ம எடுப்புகள் 2,500 மாதந்தோறுங்கிறதுனால 12 மாதத்தில் இன்ட்டு பண்ணி போட்டோம். அது 30,000. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3,30,000 வரும். இப்போ கூடுதல் முதல் அவங்க கொடுத்துருக்காங்க 50,000. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2,80,000. தொடக்க முதல் 2,50,000 நம்ம கண்டுபிடிச்சோம். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 30,000 வரும். இது நமக்கு ப்ளஸ், இது நமக்கு லாபம்.